யூசுவலா பண்ற பிரியாணி மாதிரி இல்லாம, ஜீரக சம்பா அரிசி வச்சு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து 3 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இத வந்து முன்னாடியே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து தண்ணீல ஊற வச்சுருங்க. இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஸ்பெஷல் மசாலா ஒண்ணு அரைக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி, 6 முந்திரி, 2 ஸ்பூன் முழுமல்லி எடுத்துக்கோங்க. நான் முழுமல்லி இல்லன்னு 2 ஸ்பூன் மல்லி பவுடர் எடுத்திருக்கேன். இத நல்லா ஃபைனா அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய துண்டு பட்டையும், ஒரு பெரிய இலை பிரியாணி இலையும் நான் வந்து உடைச்சு போட்டிருக்கேன். 4 பெரிய சைஸ் வெங்காயத்த நீல வாக்குல நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குன உடனே 3 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம் 2 தக்காளிய நான் பெருசு பெருசா நறுக்கி சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி இது சேர்த்துக்கோங்க. எல்லாமே வதங்குனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வந்து 2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். 1 1/2 ஸ்பூன் அந்த பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கார மிளகாய் தூள். எல்லாத்தையுமே ஒரு தடவ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ மட்டன இது கூடவே சேர்த்துட்டு 1 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு, எனக்கு மட்டன் வேக எப்பவுமே 7 விசில் குடுப்பேன். அந்த மாதிரி 7 விசில் வந்ததுக்கு அப்புறம் மட்டன் நல்லா வெந்திருந்தது. மட்டன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த ஊற வச்ச அரிசி இதோட சேர்த்துட்டு, குக்கர் விசில் போட்டு 1லிருந்து 2 விசில் விடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல. அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியிலேயே தான் அரிசி போட்டு நான் வேக வச்சிருக்கேன். தண்ணி நீங்க அதிகமா ஊத்துனீங்கன்னா அரிசி குழஞ்சிரும். இந்த மாதிரி உதிரி உதிரியா வராது. தண்ணி அளவு மட்டும் கரெக்ட்டா பார்த்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.